ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புசு புசு பூரி. இது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா. என்னதான் ட்ரை பண்ணாலும் பூரி புஸ்ன்னு வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்டான பூரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்ல 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கூடவே சீனி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகம் ஃப்ளேவருக்காக. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது சேர்த்து செய்யும் போது குழந்தைங்க வெறும் பூரியை கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் விளறிட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு சரியா 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 2.5 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் சரியான அளவா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு பிசைஞ்சு டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்ல பெர்ஃபெக்டா பூரி புஸ்ன்னு உப்பி வரும். இப்ப இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இதை தேய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பூரியை ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே இப்படி மேலால அமுக்கி விடுங்க. அப்பதான் புஷ்ஷுன்னு நல்லா எலும்பி வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பூரியா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா, நம்ம சேர்த்த பூரி எல்லாமே நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. இதே பக்குவத்துல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கும் கண்டிப்பா இதே மாதிரி புசு புசுன்னு பூரி கிடைக்கும். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீல வாக்கில் 4 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 4-5 கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு பொரிக்கடலை பவுடர் பண்ணி எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர்வான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம்.
பூரி கூட இந்த மசாலா வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.